ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா என்னோட லவ் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்னோடய லவ் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய லவ் 9 வருஷமாக நான் காதலித்தேன். என்னோடய ஹஸ்பண்டை ரொம்ப ஆசையாக நான் காதலித்தேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி 10 இயர்ஸு 12 இயர்ஸு 10 இயர்ஸ்குள்ளே இருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அது 9 வருஷம் லவ் பண்ணேன் அப்படின்றது ஒரு பெரிய நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்துச்சு. நான் அது எல்லாமே தாண்டி தான் நான் மேரேஜே பண்ணினேன். காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கும்போது தான் நான் மேரேஜே பண்ணினேன். எப்படி என்னோடய லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய பேர் ஜனரஞ்சனி. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் முரளி. என்னோடய பையன் பேர் காவியன். இந்த 3 பேரையும் சேர்த்து தான் நான் என்னோடய சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இது எல்லா பெண்களுக்குமே யூடியூப் சேனல்ன்றது ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக, சாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்னோடய லவ் ஸ்டோரி நான் இதில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னோடய லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஊர் என்னோடய வீடும் என்னோடய ஹஸ்பண்டோட வீடுமே ஒரே ஊர் தான். எங்கள் ஊர் நஞ்சை ஊத்துக்குழி அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம் நஞ்சை ஊத்துக்குழி. உள்ளே செனப்பநாயக்கம்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்னோடய வீடும் இருக்குது, என்னோடய ஹஸ்பண்ட் வீடும். மேரேஜுக்கு முன்னாடி, மேரேஜுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீடும் அதே ஊரில் தான் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு எப்படி நான் என்னோடய ஹஸ்பண்டை பார்த்தேன் அப்படின்னா, அதெல்லாம் ஒரு மெமரிஸ். அதெல்லாம் நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நினச்சி பார்த்தோம்னா ஒரு மெமரிஸாக இருக்குங்க. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்குங்க. அதனால் எனக்கும் அதே மாதிரி ஒரு மெமரிஸு, லவ்வபிள் மெமரிஸு. எப்படி ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டை நான் பார்த்தேன் அப்படின்னா, என் ஊரும் என் ஹஸ்பண்ட் ஒரே 2 ஹஸ்பண்டோட ஊரும் 2 பேர்த்துக்கும் ஒரே ஊர் தானே. அதனால் நான் அப்போ எப்போ என்னோடய லவ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய லவ் ஸ்டார்ட் ஆச்சு. 8வதுலேருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே நான் அவரை தான் லவ் பண்ணேன் உண்மையாக. ஃபஸ்ட்டு எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னா, நான் 7th ஸ்டாண்டர்ட் பாதி வரும்போது படிக்கும்போது 7th ஸ்டாண்டர்ட் பாதியில் படிக்கும்போது எங்கள் ஊரில் 2 பஸ் தான். ஏன்னா குட்டி கிராமம் எங்களுக்கு. 2 பஸ் தான் விடுவாங்க. அந்த 2 பஸ்ஸில் காலையில் டைமிங் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும். ஒவ்வொரு ஊர்லேலாம் பஸ் வசதியே இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் பஸ் வசதியே இல்லாமல் 2 பஸ் தான் இருக்கும். காலையில் நான் 7 மணிக்கே பஸ்ஸுக்கு சாப்பாடு எல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க. செஞ்சு கொடுத்தா நான் போட்டுட்டு பஸ்ஸுக்கு 7 மணிக்கே நிற்கணும். அப்படி நிற்கும்போது தான் ஒரு நாள் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க பைக்கில் கடையில் ஏதோ வாங்கிட்டு போனாங்க. அப்போ நம்ம இப்போ ஏதாவது இந்த மாதிரி நம்ம அப்போ நான் சின்ன பிள்ளை, அப்போல்லாம் சைட் அடிக்கிற ஸ்டேஜ் தானே. அதனால் யாராவது ஆம்பளைங்க நம்மளோட கொஞ்சம் அழகாக இருந்தால் பார்த்து சைட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் அவங்க வந்தாலும் அந்த மாதிரி பார்த்து சைட் அடிச்சு சும்மா ஒன் சைடாக சைட் அடிப்பாங்க, அந்த மாதிரி சைட் அடித்தேன். சைட் அடிச்சுட்டு அப்புறம் அதை நார்மலாக விட்டுட்டேன். இது எல்லாரும் நானும் பார்த்துட்டு சைட் அடிப்பாங்க, அந்த மாதிரி சைட் அடிச்சுட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஒரு நாள் எங்கள் ஊரில் எனக்கு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு பழகுனாங்க. நான் 5வது படிக்கும்போது தான் இந்த நஞ்சை வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா சொந்த வீடு வாங்கி வந்தாங்க. அப்போ நான் 7வது படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணு பழகுனாங்க. என்னை விட 2 வயசு சின்ன பொண்ணு, அவங்க பழகுனாங்க. அப்புறம் அவங்களோட அவங்க சின்ன வயசுலேருந்தே இந்த ஊரில் இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த ஊரில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியுமில்ல. அதனால் நான் என்னோடய ஹஸ்பண்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்கணும். அவங்க வீடு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வீடு எங்கே இருக்குது. அவங்க வீடு மெயின் ரோட்லேயே இருக்குது. எங்கள் வீடு அதே ஊர்லேயே உள்ள சந்துக்குள்ளே 2 சந்து தள்ளி இருக்குல்ல, அந்த மாதிரி உள்ளே இருக்குது. அப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணுக்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டாக பழகிச்சுல அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம். இவங்க கூட பிறந்தவங்க யார், இவங்களோட ஏஜ் என்ன, ஹஸ்பண்டோட ஏஜ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணு நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அக்கா ரஞ்சினி, என்னோடய பேர் ஷார்ட்டாக ரஞ்சினின்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க அந்த ஊரில். அதே மாதிரி அவரும் ரஞ்சினி தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்லியாக பழகின பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு போய் பேசிச்சு. ரஞ்சினிக்கா உங்களை கூப்பிட்டாங்க பேசணுமாம்மா அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு. அவர் யார் அவங்க அப்படின்னு சொல்லி நானும் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். யாருன்னு எட்டி பார்த்தாங்க என்னோட ஹஸ்பண்ட். அப்போ நமக்குலாம் திடீர்னு எனக்கு ஆம்பளைங்களை பார்த்து பேசி பழக்கமே இல்லை. அவர் தான் ஃபஸ்ட்டு. நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் பேசவும் மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே அமைதியாக வீட்டிலேயே இருந்து அப்படியே ஸ்கூல் போகவும் வரவும், காலேஜ் போகவும் வரவும் யார்ட்டையுமே பேசவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஆம்பளைன்னு பேசினதே என்னோட ஹஸ்பண்டோட தான் நான் பேசினேன். அவர் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் எப்பவுமே. அவரும் எனக்கு ரொம்ப உண்மையாக இருக்குது. நாங்கள் அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுவோம். அப்புறம் அவர் கேட்டோன்னே யாருன்னு எட்டி பார்த்தாரு. அப்புறம் நான் உங்களோட வயசு என்னங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இவர் 27 அப்படின்னு வயசு சொல்லிட்டாரு. 27 அப்படியா அப்படின்னு நான் கைவிட்டு நான் எண்றேன். எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் பொய் சொல்லியிருக்காரு 27. ஆனால் என்னை விட 4 வயசு தான் அவர் மூத்தவர். எனக்கு பொய் சொல்லியிருக்காரு.
அப்புறம் வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி கிரவுண்டு மாரி இருக்கும். அங்க வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க பசங்களோட. அங்க கிரிக்கெட்லாம் விளையாடுவாங்க. அங்க விளையாடும்போது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு பின்னாடி செடியெல்லாம் இருக்கும், இடம்லாம் இருக்கும். எங்க வீட்டுக்கு பின்னாடி கேட்டெல்லாம் இருக்கு. நான் வெளியில வந்து பார்ப்பேன். ஏன்னா அவர் கிரிக்கெட் விளையாடுறாரு அப்படின்ட்டு, சும்மா பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பேன் அவங்க விளையாட. அவர பார்க்கறதுக்காகவே நான் வந்து நின்னு பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு வந்து பேசினாரு என்கிட்ட, என் ஹஸ்பண்ட் வந்து. எதுக்கு என்னோட வயசு கேட்ட? எதுக்கு என்னோட பேர் கேட்ட? அந்த பொண்ணு வந்து சொல்லுச்சு, எதுக்கு கேட்டேன்? சும்மா தான் அண்ணான்னு சொல்லிட்டேன். நான் பேசி யாரும் ஆம்பளைங்ககிட்டலாம் பேசி பழக்கமே இல்லையா? அதனால, "அண்ணா சும்மா தாங்கண்ணா கேட்டேன்" அப்படின்ற மாரி நான் சொல்லிட்டேன். என்ன அண்ணான்லாம் கூப்பிடுற? அப்படின்ட்டு, அப்புறம் ஒரு நாள் ஒரு 2 நாள் கழிச்சு நான் வந்து உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாரி அவரு சொன்னாரு. என் மனசுலயும் வந்து நானும் அவர்ட்ட சொல்லாமலேயே லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவரும் வந்து என்னைய வெளியில சொல்லிட்டாரு நான் லவ் பண்றேன் அப்படின்னு. இது 5 ஸ்டாரும், ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. நானும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வந்து எப்படா அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பயும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லியாச்சு. 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கதையே இருக்கு. அத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த வீடியோல இல்ல அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. ஏன்னா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு வீடியோல என்னோட ஹஸ்பண்ட வந்து நான் பேச சொல்றேன். அவர் வந்து கொஞ்சம் ஒர்க்லேலாம் இருக்கிறதுனால, அவருனால வந்து பேசுறதுக்கு டைம் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் பேச சொல்றேன் ஒரு வீடியோல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா வரும். பாய்.